ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. கோவிந்த கோவிந்த. ராதே கிருஷ்ணா. 70வது தசகம். சுதர்சனன் வரலாறு, சங்கச்சூடன் வர்த்தம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கோபிகைகளை எல்லாம் ராசக்கிரீடையில் மகிழ்ச்சியுறச் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் கோபிகைகள் அம்பிகாவனத்தில் உள்ள பரமசிவனது ஆலயத்திற்கு பகவானோடு சென்று அங்கு இரவில் நடந்த சிறப்பான உற்சவத்தை கண்டுகளித்தார்களாம். அப்படி அந்த அம்பிகாவனத்தில் உள்ள பரமசிவனின் ஆலயத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? ராசக்கிரீடையில் மனம் மயங்கி சிவபெருமான் கோபிகையரின் உடை அணிந்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனோடு ராசக்கிரீடையில் கலந்து கொண்டார் அல்லவா? அந்த ஞாபகார்த்தமாக அந்த பிருந்தாவனத்தில் இருக்கின்ற அம்பிகாவனத்திலே சிவபெருமானுக்கென்று ஒரு கோயில் இருக்கிறது. இங்கு காலையிலே பகற்பொழுதிலே சிவபெருமானை லிங்க வடிவத்திலே பூஜிக்கிறார்கள். இரவு தொடங்கும் பொழுது அந்த ராசக்கிரீடையின் ஞாபகார்த்தமாக அந்தி மயங்கிய வேளையிலே அந்த அம்பிகாவனத்தில் உள்ள சிவபெருமான் ஆலயத்தில் கோபிகையின் உருவத்திலே சிவபெருமானை பூசிக்கிறார்கள். என்னே ஒரு அற்புதம் பாருங்கள். இந்த கோபிகைகளும் தவறாமல் அந்த கோவிலுக்கு வந்து அந்த உற்சவத்தை கண்டு கழித்த பிறகுதான் தினந்தோறும் சுகமாக தூங்குவார்களாம். இப்படி இருக்கையிலே அது பிருந்தாவனம் தானே, அங்கே எல்லா விலங்குகளுக்கும் சுதந்திரம் தானே. ஒரு கொடிய மலைப்பாம்பு ஒன்று நந்தகோபரை விழுங்கத் தொடங்கியதாம். இதை கண்டவுடனே கோபர்கள் எல்லாம் கொல்லிக்கட்டைகளால் அந்த பாம்பை பலம் கொண்ட மட்டில் அடித்தார்களாம். அது அந்த நந்தகோபரை விடாத பொழுது கோபர்கள் எல்லோரும் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறி பகவானது திருவடி கமலங்களிலே விழுந்தார்களாம். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு சென்று பாம்பை காலால் தொட்டாராம். தொட்ட உடனே அந்த பாம்பு தனது சுய உருவத்தை அடைந்து வித்யாதரனாக விளங்கியதாம். அந்த பாம்புக்கு மோட்சமளித்துள்ளார் நம் குருவாயூரப்பர். விஷம் நிரம்பிய பாம்பு கூட பகவானின் காலடி பட்ட உடனே உயர்ந்த வித்யாதரனாக காட்சியளித்ததாம். சுதர்சனம் எனும் சக்கரத்தை கையில் ஏந்திய பிரபுவே, அந்த பாம்பு பேசுகிறது பாருங்கள். சுதர்சனம் எனும் சக்கரத்தை கையில் ஏந்திய பிரபுவே, எனது பெயர்தான் சுதர்சனன். முன்பு ஒரு சமயம் நான் முனிவர்களை எல்லாம் ஏளனம் செய்தேன். அவர்கள் என்னை மலைப்பாம்பாக ஆகுமாறு சபித்து விட்டார்கள். இப்பொழுது பகவானுடைய திருவடிகள் பட்டு நான் தூய்மை அடைந்தேன் என்று துதித்து அந்த வித்யாதரன் ரூபத்திலே இருக்கின்ற சுதர்சனன் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்றான். கோபர்களும் அப்பாடா, நந்தகோபர் தப்பித்து விட்டார் என்று மகிழ்ச்சியோடு தங்களது இடைச்சேரிக்கு சென்றனர். குருவாயூரப்பா ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ பலராமனோடும் இடைப்பெண்களோடும் விளையாடி கொண்டிருக்கிறாராம். குபேரனின் பணியாளான சங்கச்சூடன் என்பவன் அந்த இடைப்பெண்களை கவர்ந்து செல்கின்றான். ஸ்ரீகிருஷ்ணன் அத்தனை இடைப்பெண்களுக்கும் காவலன்தானே, சும்மா இருப்பாரா என்ன? அதை கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் வெகு வேகமாக அந்த சங்கச்சூடனை தொடர அவன் அப்பெண்களை விட்டுவிட்டு ஓடினானாம். ஆனால் பகவான் விடவே இல்லை. அவன் தலையிலே அணிந்திருந்த சிரோமணியை எடுத்து பலராமனுக்கு அளித்தார் அல்லவா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த சங்கச்சூடனை வதம் செய்து அவன் அணிந்திருந்த அந்த அற்புதமான சிரோமணி, தலையிலே அணிந்திருக்கின்ற மணியை எடுத்து பலராமனுக்கு பரிசாக கொடுத்தாராம். ஸ்ரீகிருஷ்ணர் தினமும் பகலில் நண்பரோடு வெவ்வேறு வனங்களில் பலவிதமாக விளையாடி கொண்டிருப்பாராம். அப்போது பகவானுடைய திருமேனி மன்மதனும் மயங்கும்படி இருந்ததாம். மன்மதனின் திருவுருவமே எல்லையில்லாத வர்ணனைக்கு உட்பட்டது. அந்த மன்மதனே பார்த்து மயங்கும்படியாக பகவானின் திருமேனி அழகு இருந்ததாம்.
வேணுகான மழையால் அனைவரையும் நனையும்படி செய்தாராம். அந்த வேணு கானத்திற்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த இடத்திலே நான் ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தினந்தோறும் ஒரு 5 நிமிடங்கள் வீட்டிலே வேணு கானத்தை ஒலிக்க வைத்து பாருங்கள். தீராத கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். நம் வீட்டில் உள்ள 3-4 தலைமுறையில் உள்ளவர்கள் இங்கு சேர்ந்திருந்த பொழுதிலும் கூட எல்லோருடைய மனதும் ஒரே அலைவரிசையில் சங்கமிக்கும் அந்த உணர்வை நான் பெற்றிருக்கின்றேன். எப்பேற்பட்ட இடர்களையும் களையக்கூடிய சக்தி அந்த வேணுகானத்திற்கு உண்டு. வேணுகானத்தை கேட்டால் மனம் பூ போல மென்மையாக மாறிவிடும். இதயத்தின் துடிப்பு கூட லயத்தோடு இசைக்க ஆரம்பித்துவிடும். தீர்க்க முடியாத ரோகங்களை கூட அந்த வேணுகானம் தீர்த்துவிடும். குடும்பத்தில் உள்ள அனைவருடைய எண்ண அலைவரிசையும் ஒருமித்து ஒலிக்கும். அப்பேற்பட்ட வேணுகானத்தை முடிந்தவரை தினந்தோறும் 5 நிமிடம் கேட்டு மகிழுங்கள். இப்படி வேணுகான மழையால் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவரையுமே நனைய வைத்து விட்டாராம். வேணுகானத்தின் மகிமையே இவ்வளவு இருக்கும்போது அந்த வேணுகானத்தை கிருஷ்ணரே இசைத்தார் என்றால் எப்படி இருக்கும் சொல்லவா வேண்டும்? அமர மடந்தையர் கண்களுக்கு அமுதம் போல ஸ்ரீ கிருஷ்ண பகவான் விளங்கினாராம். இப்படிப்பட்ட பகவானை நினைந்து நினைந்து கோபியர்கள் அவரை பிரிந்து இருக்கின்றோமே என்று ஆற்றாது தவித்து என் சொல்லித்தான் புலம்பினார்களோ தெரியவில்லை. இவ்வாறு இருக்க ஒரு நாள் போஜமன்னன் கம்சனின் பணியாளான அரிஷ்டன் என்பவன், கம்சனே மிகவும் மோசமானவன் தான், அவனுடைய பணியாளனான அரிஷ்டன் என்பவன் தீய வழியில் மட்டுமே கண்ணும் கருத்தும் உடையவனாக இருப்பவனா. பயங்கரமான தோற்றத்துடன் பெருத்த சத்தம் செய்து கொண்டு அந்த அரிஷ்டன் காளை மாட்டுருவை கொண்டு பகவானுக்கு எதிரிலே வந்து நின்றானாம். அவ்வசுரனோ காளையுரு கொண்டவன், சாக்கிரவன் என்று அழைக்கப்படுகின்றான். உலகில் அனைவருடைய உறுதியையும் கவர்பவன், ஜெகதி திருதிகாரி, பெருத்த உருவத்தை கொண்டவன், பிருகதி மூர்த்தி பிரதான. அவன் பசுக்களின் கூட்டத்தை, பகவானுக்கு பிடித்த பசுக்களின் கூட்டத்தை வெகு விரைவாக கலைத்து கொண்டு வேதமே உருவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை கொல்வதற்காக வந்தானாம். நீண்ட கொம்புகளை உடைய முகம் கொண்ட அந்த அரிஷ்டன் என்ற அசுரன் காளையாகிற நல்ல வடிவை எடுத்தவனாயினும் தீய எண்ணத்தை கொண்டவன். அவன் சிறிது கூட பயமின்றி எதிரே எதிர்த்து ஓடிவர அவனை வேகமாக பற்றி அவனை கொன்று வீழ்த்தி தேவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளித்தீரை. பகவானே குருவாயூரப்பா, இன்று அரிஷ்டன் என்கின்ற விருட்சபாசுரனை கொன்றதால் பூமியில் விருட்சம் என்றால் இங்கே தர்மம் என்று பொருள் கொள்கிறார்கள். தர்மத்தின் நிலை நன்கு வேரூன்றியது. அதனால் விருட்சனான இந்திரன் மனத்தில் பெருத்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. தர்மத்தின் மனத்தில் மகிழ்ச்சி பொங்கியதாம். இந்திரன் தர்மம் என்று அழைக்கப்படுகின்றார். அவருடைய மனத்திலேயே மகிழ்ச்சி பொங்கியது என்று நாராயண பட்டத்தில் விளக்குகிறார். இதுவன்றோ வியப்பு என்று தேவர்கள் தங்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை துதித்தனராம். இங்கு விருஷ என்ற சொல்லுக்கு தர்மம், இந்திரன், காளை என்ற 3 பொருட்கள் கையாளப்பட்டது. ஒரே சொல்லுக்கு, விருஷ என்ற சொல்லுக்கு தர்மம், இந்திரன், காளை என்ற 3 பொருட்களும் கையாளப்பட்டது. விருஷத்தை கொன்றால் விருட்சத்திற்கு மகிழ்ச்சி ஏற்படாதல்லவா? ஆனால் இங்கே நாராயண கவி மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று கூறினார். அதாவது விரோதாபாச அலங்காரம். அவர் ஸ்ரீ நாராயண பட்டத்திரி இலக்கண இலக்கியங்களில் கை தேர்ந்தவர் என்பதால் அவருடைய இந்த கிரந்தம் கூட எவ்வளவு இலக்கண இலக்கிய அணிகலன்களை அவர் கையாண்டிருக்கின்றார். விரோதாபாச அலங்காரம் என்ற அணியை அவர் இங்கே கையாள்கிறார். விருஷத்தை கொண்டால் விருஷத்திற்கு மகிழ்ச்சி ஏற்படாதல்லவா என்று குறிப்பிடுகின்றார். காளைகளே, தொலைவிற்கு சென்று விடுங்கள்.
இங்கே காளையை கொள்பவனே இருக்கின்றான் பாருங்கள் என்று இடையர்கள் கேலியாக பேச, இடையர்கள் பகவானை நோக்கி கூறுகிறார், காளைகளே, நீங்கள் எல்லாம் வெகு தூரத்துக்கு சென்று விடுங்கள், காளையை கொள்பவன் இங்கே இருக்கிறான் பாருங்கள் என்று கேலி பேசினார்களாம். அதாவது ஸ்ரீகிருஷ்ணன் அரிஷ்டன் என்ற காளையை கொன்றதனால் மற்ற காளைகளே நீங்களும் தொலைவிற்கு சென்று விடுங்கள் என்று நக்கலாக இடையர்கள் பேச, அதை கேட்டுக்கொண்டே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களோடு வீடு திரும்பினீர்களாம். குருவாயூரப்பா, அரிஷ்டன் என்கின்ற காளையை கொண்ட நீ என்னுடைய வாத நோயையும் கொன்று எனக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று பட்டத்திரி தன்னுடைய புலமையை இங்கே எடுத்துரைத்து பகவான் குருவாயூரப்பனை பிரார்த்தனை செய்கின்றார். ராதே கிருஷ்ணா.